2G கேஸ்ன்றது எல்லாருக்கும் பிரபலமான ஒரு விஷயம். அதற்கப்புறம் இந்த கேஸ் அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க பேர் வைக்கிறத நீங்க முதல்ல உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வைங்க, உங்க பேரை மாத்துங்க. அப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்க? 100% வந்து மத்திய அரசே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டா மாநில அரசுகள் எதுக்கு இருக்கிறீங்க? இந்த திமுக அரசின் பிடிவாதத்தால் தமிழக மக்கள் இழந்தது நிறையவே இருக்கு. ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்வது நல்லது. இதுதான் திராவிட மாடல் அரசு. அவர்களுக்கு எதிராக எந்த குரலும் ஒலிக்க கூடாது. அது விவசாயியாக இருந்தாலும் சரி. அப்புறம் தொடர் போராட்டங்களாக வந்து தஞ்சாவூர்ல விவசாயிகள் போராடி கொண்டே இருந்தார்கள். நிறைய விவசாயிகள் அதிருப்தியில இருக்கிறாங்க. ஆனா அதை பற்றி இந்த அரசு கவலைப்பட்டதாக தெரியவில்லை. நியாயமான கோரிக்கையை கேட்டு அந்த விவசாயிகள் போராடும் போது அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. இது என்ன விதமான நியாயம்? காவல்துறை இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏவல் துறை மாதிரி ஆயிடுச்சு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் ராதாதேவர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் வருகையின் போது விவசாயிகள் வந்து கருப்பு கொடி காட்டியிருக்கின்றனர் தஞ்சாவூர்ல. ஆனால் தமிழக காவல்துறை அந்த விவசாயிகளை வந்து கைது செய்திருக்கின்றனர். இந்த நிகழ்வை முதல்வர் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டிய விவசாயிகள் அவர்கள் கைது செய்யப்பட்டது, இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து கரும்பு விவசாயிகள் தான் வந்து கருப்பு கொடி காட்டியிருக்காங்க. கடந்த 3 வருடங்களாகவே அவங்களுக்கு வந்து நிலுவைத் தொகை இருக்கு. இன்னும் வந்து அரசு அவர்களுக்கான கரும்பு வாங்கினதுக்கான அந்த தொகையை வந்து இன்னும் கொடுக்கவே இல்லை. அதற்காக அவங்க வந்து இன்னைக்கு போராடல, கடந்த 2 வருடமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா எந்த விதமான பதிலும் அரசிடம் இருந்து இல்லை. இன்றைக்கு அவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. சோழ நாடுல இருக்கும் போது அவர் வந்து அந்த சோழ நாட்டு நான் வந்து இப்படி இந்த மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படி இப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் பதிவை பாத்தீங்கன்னா தெரியும். சோழ நாட்டின் பெருமையை வந்து ரொம்ப பெருசா பேசியிருக்காரு. ஆனா அங்க இருக்கிற விவசாயிகள் நிலைமை அப்படி கிடையாது. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை கூட அவர் கேட்க முடியல, கேட்க மாட்டோன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இதை நம்ம கண்டிப்பா வந்து இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இது ஒரு போராட்டம் கிடையாது. திருவண்ணாமலையில கூட அவங்களுக்கு விவசாயிகள் போராட்டம் நடந்தது. அப்புறம் தொடர் போராட்டங்களாக வந்து தஞ்சாவூர்ல விவசாயிகள் போராடி கொண்டே இருந்தார்கள். இவ்வளவு நிறைய விவசாயிகள் வந்து அதிருப்தியில இருக்கிறாங்க. ஆனா அதை பற்றி இந்த அரசு கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் முன்னாடியில என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாயிகளுக்காக டெல்லி வரைக்கும் போயிட்டு நம்ம கனிமொழி அம்மால இருந்து ஆராசால இருந்து இன்னும் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தயாநிதி மாறன்ல இருந்து எல்லாரும் போய் டெல்லி வரைக்கும் வந்து போய் விவசாயிகள் போராட்டத்துல கலந்துகிட்டு மத்திய அரசுக்கு எதிராக எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நியாயமான கோரிக்கையை கேட்டு அந்த விவசாயிகள் போராடும் போது அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. இது என்ன விதமான நியாயம்? ஏற்கனவே காவல்துறை மேல அவ்வளவு ஒண்ணும் நல்ல அபிப்பிராயம் எல்லாம் யாருக்குமே இங்க கிடையாது. ஆனால் இன்று மேலும் மேலும் அவர்கள் தவறை செய்து கொண்டே இருக்கிறார்கள். காவல்துறை இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏவல் துறை மாதிரி ஆயிடுச்சு. கருப்பு கொடி காட்டுறதோ இல்ல போராட்டம் பண்றதோ இங்க வந்து ஒரு மோசமான விஷயமாக தமிழ்நாட்டில் கருதப்படுகிறது. இதை நான் கூட சொல்லல, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அவர்களுடைய தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியே சொல்லியிருக்கு. எல்லாரையும் அரெஸ்ட் பண்றீங்க, போராட்டம்ன்றது இந்த ஆட்சியில நடத்த முடியல, எதிர்குரலே கொடுக்க முடியலன்னு அவர்களுடன் கூட்டணியில் இருக்கும் தோழமை கட்சியே சொல்லியிருக்கு. இதுதான் திராவிட மாடல் அரசு. அவர்களுக்கு எதிராக எந்த குரலும் ஒலிக்க கூடாது. அது விவசாயியாக இருந்தாலும் சரி, டீச்சரா இருந்தாலும் சரி, மருத்துவரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இவர்களுக்கு எதிராக குரல் எழுப்ப முடியாது. இவர்கள் அடக்குமுறையைத்தான் கையாளுவார்கள். இதுதான் வந்து உண்மை. அவங்க இன்னும் ஒரு 6-7 மாசம் இருக்கு, இன்னும் 1 இயர், ஒரு வருஷம் தான் இருக்கு. அதுல எலெக்ஷன் வந்துடும். இவங்க எப்ப நிலுவைத் தொகை செலுத்த போறாங்க? அடுத்த ஆட்சி இவங்க தான் வரப்போதா? நமக்கு ஒன்னும் பதிலே கிடைக்கல. பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு விவசாயிகள் இது இப்பவாவது அது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அதுவும் டெல்டா மாவட்ட விவசாயிகள். பிரதமர் பெயரில் உள்ள திட்டங்களுக்கு மாநில அரசு தான் வந்து 50% நிதியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மாநிலங்கள் சில திட்டங்களை முன்னெடுத்து செல்லும், மத்திய அரசு சில திட்டங்களை முன்னெடுத்து செல்லும், 2 பேரும் சேர்ந்து சில திட்டங்களை முன்னெடுத்து செல்வார்கள். இப்படித்தான் நம்மளுடைய அரசியல் சாசனமே அப்படித்தான் இருக்கு. அப்படித்தான் திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தப்படுகிறது. அதற்காக மத்திய அரசு எந்த திட்டத்தையும் செயல்படுத்தல, அவங்களோட எல்லாமே எங்களோட மாநில அரசின் பணத்தோட தான் செய்யறாங்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நிறைய திட்டங்கள் வந்து மத்திய அரசு அவர்கள் 100% வந்து அவங்க ஃபண்ட் பண்ற சில திட்டங்கள்லாம் இங்க இருக்கு, அவர்களுடைய உதவியோட நடக்கிறதுலாம். அதுல முக்கியமான சில திட்டங்கள் மட்டும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அதுல வந்து என்னன்னா, இந்த நேஷனல் வெக்டர் பார்ன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காற்றின் மூலமாக பரவும் இந்த மலேரியா இந்த மாதிரியான நோய் தடுப்பை வந்து 100% அவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க. லெப்ரசிக்கு மருந்துல இருந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் வரைக்கும் அதை எராடிகேட் பண்றதுக்கு, அதை ஒழிப்பதற்கான முழுவதுமான அந்த திட்டத்திற்கு வந்து
100% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபண்ட் பண்றாங்க. சில விஷயம் டிபி டிபி ஒழிப்புக்கு முழுவதுமாக அவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிரதான் மந்திரியோட கிருஷி சிஞ்சாய் யோஜனான்னு சொல்லிட்டு அது மைக்ரோ இரிகேஷன் சொல்லுவாங்க. விவசாயிகளுக்காக கொடுக்கப்படுறது அது 100%. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிருக்கான உதவித்தொகை கொடுக்குறாங்க. இந்த மகளிர் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கூட விவசாயம் இது கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டம் அது மத்திய அரசின் திட்டமாகத்தான் இருக்கிறது. அது மாதிரி நிறைய திட்டங்கள், அது இந்த ஆவாஸ் யோஜனால வந்து பணம் கொடுக்கறது கூட அவங்களோட தான், முழுசா வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அட்டல் மிஷன் சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்குறாங்க, அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதாவது எளியவர்களுக்கான வீடு கட்டி கொடுக்கறது, அதாவது டவுன்கள்ல வீடு கட்டி கொடுக்கற ஒரு திட்டம். அதுக்கு 100% அவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நமக்கே தெரிஞ்ச நேஷனல் ஹைவேஸ் பூரா போர்ட் அவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க. இப்படி ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்களுக்கு அவர்கள் 100% வந்து அவர்களுடைய உதவி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு பேச்ச இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் பேசாத ஒரு பேச்ச வந்து இப்ப இவர் சொல்றாரு. அப்ப நீங்க என்னதான் பண்ணுவீங்க? முழுசா 100% வந்து மத்திய அரசே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டா மாநில அரசுகள் எதுக்கு இருக்கிறீங்க? மக்கள் உங்களை எதற்கு தேர்ந்தெடுத்தார்கள்? நீங்களும் தானே டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்க. மத்திய அரசு மட்டுமா டாக்ஸ் கலெக்ட் பண்ணுது? மாநில அரசுக்கு தான் அதிகமான வரிகள் போகிறது. அப்ப உங்களுடைய வேலைதான் என்ன? அப்ப நீங்க மக்கள் கிட்ட இருந்து வாங்குற பணத்தை மக்களுக்காக நீங்கள் செய்யும் திட்டங்களுக்கு ஒதுக்குவது தானே உங்களோட வேலையே. அப்ப அதை விட்டு நாங்க வந்து அவங்க பண்ணல நாங்க தான் பண்றோம்னா நீங்க தான் பண்ணி ஆகணும். நீங்க தானே சொல்றீங்க மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி அப்படின்றதெல்லாம் நீங்க தானே முழக்கம் செய்றீங்க. அப்போ ஒரு சுயாட்சி செய்யற ஒரு அரசு முழுக்க என்ன கேட்டா 100% நீங்கள் தான் செலவு பண்ண வேண்டும். எதுக்கு வந்து மத்திய அரசு செய்யணும்? மத்திய அரசு வெளியுறவு கொள்கை மற்ற இந்தியாவிற்கான திட்டங்களை பார்த்தால் மட்டும் போதும். மாநிலத்திற்கான திட்டங்கள் அனைத்தையும் ஒரு மாநில அரசு தான் செய்ய வேண்டும். இதை கூட புரிந்து கொள்ளாமல் எப்ப பார்த்தாலும் மத்திய அரசை பேசுவதற்கும் அவங்க வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லி திட்டுவதற்கு மட்டுமே இவர்கள் வந்து இங்க ஆட்சி செய்யற மாதிரி இருக்கு. என்ன இதுல வருத்தமான ஒரு விஷயம்னா, இதனால் இழப்பு வந்து தமிழக மக்களுக்கு தான். ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்காதனால் தமிழகம் வந்து இழந்தது நிறைய. நீங்க அரசியல் செய்யுங்க, அந்த அரசியலை எப்ப செய்யணுமோ அப்ப செய்யுங்க. மற்ற நேரங்கள்ல நீங்க மத்திய அரசோட இணக்கமாக போய் இந்த திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு தான் இருக்கிறது. இதுல ரெண்டு விஷயத்த மட்டும் நான் சொல்ல முடியும். இவங்க எங்கெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஒண்ணு வந்து ஜல்ஜீவன் மிஷன். ஜல்ஜீவனை பொறுத்த வரைக்கும் 60% வந்து அவங்க கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அவங்க அதிகமாக நிதி ஒதுக்குவது மத்திய அரசு. மாநில அரசு அது செயல்படுத்துவதற்கு மட்டும் செலவு செய்யணும். இதுவரைக்கும் வந்து வீடுதோறும் குடிநீர் திட்டம்ன்றது 100% தமிழகத்துல நிறைவேறிக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, பண்ணல. ஏன்னா இவர்கள் சொல்லும் இந்த காரணம் தான், அந்த கொடுக்குற ஃபண்டையும் இவங்க சரியா யூஸ் பண்றதும் கிடையாது. அதே மாதிரிதான் வந்து அட்டல் யோஜனான்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசு வீடு கட்டுவதற்காக கொடுத்த இந்த அர்பன் இதுக்காக நான் சொன்னேன் இல்லையா, அதுல வீடு கட்டுவதற்கு கொடுத்த பணத்தை இவங்க முழுசாக உபயோகிக்காம திருப்பி கூட அனுப்பிச்சிருக்கிறாங்க. நகர்ப்புறங்களில் வாழும் எவ்வளவு எளிய மக்களுக்கு அதை வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அது எதுவுமே செய்யல. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு திட்டமும் இருக்கு. இந்த மாதிரி மத்திய அரசிடம் இருந்து இவர்கள் பெரும் அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்றாங்க, NEP-யும் அதே ஒண்ணுதான், தேசிய கல்விக் கொள்கையும் அதே மாதிரிதான். மத்திய அரசு நாங்க உதவி பண்றோம்னு சொன்னாலே இவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து மத்திய அரசோட கல்விக் கொள்கையை நாங்க உள்ள விட மாட்டோம் சொல்லிட்டு அந்த நிதியை வந்து பெறாமல் இன்றைக்கு வரைக்கும் நிறுத்தி வைப்பதும் மாநில அரசு தான். அந்த கல்விக் கொள்கையை ஒத்துக்கிட்டாதானே அவங்க அந்த பணத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஆனா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட சண்டை போட்டு இப்ப அந்த நிதியும் உங்களுக்கு வராம பண்ணியிருக்கிறீங்க. இப்படி பல துறைகளில் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசின் இந்த திமுக அரசின் பிடிவாதத்தால் தமிழக மக்கள் இழந்தது நிறையவே இருக்கு. இந்த மாதிரியா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அந்த நடுவுல இந்த மெட்ரோ ரயில் திட்டமும் அவங்கதான் ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க 100%. அதற்கப்புறம் வந்த அதிமுக அரசு நான் வேண்டாம் நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அது அப்படியே டிலே ஆச்சு, அதுக்கான பணம் கிடைக்கவில்லை. அதற்கப்புறம் இந்த திமுக அரசு வந்தோடனே நாங்க மத்திய அரசு எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்ல, இப்படி என்ன ஆகுதுன்னா ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு போக்கை வந்து இந்த மாநில அரசுகள் கடைபிடிப்பதால் இழப்பு யாருக்கு? அரசியல் இருக்கும் அமைச்சர்களுக்கும் கிடையாது, முதலமைச்சருக்கும் கிடையாது. ஆனால் மக்களுக்கு தான் இது பெரும் இழப்பாக இருக்கிறதே தவிர இவர்களுக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. ஏன்னா இவங்களுக்கு இருக்கவே இருக்கு டாஸ்மாக் வருமானம், அதுக்கப்புறம் வந்து வர்ற மற்ற விஷயங்கள். இவர்களுக்கு என்ன தேவையோ பத்திரப்பதிவுத்துறை, எந்த துறையை எடுத்தாலும் அதுல ஒரு வருமானத்தை பார்த்துட்டு இவங்க செட்டில் ஆயிடுறாங்க. ஆனால் இதனால் பாதிக்கப்படுவது தமிழக மக்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால இந்த மாதிரி சிறு பிள்ளைத்தனமான பேச்சை எல்லாம் முதலமைச்சர் நிப்பாட்டிட்டு மக்களுக்கு என்ன செய்யணுமோ
என்ன தேவையோ அதற்கான உதவியை மத்திய அரசிடமிருந்து பெறுவது நல்லது. ஸ்டாலின் சொல்கிறார் குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் வைங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார். உதயநிதியும் சொல்லி வருகிறார் குழந்தைகளுக்கு தமிழில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்ல பேர் வைக்கணும்ன்றது நான் தமிழ்ல தான் பேர் வைக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. அப்ப அவர் முதல்ல சிறுபான்மையினருக்கு தான் இந்த அட்வைஸை கொடுக்கணும். முதல்ல அவங்கள தமிழ்ல பேர் வைக்க சொல்லட்டும். ஏன்னா இந்துக்களாகிய நாம எப்பயுமே தமிழ்ல பேர் வச்சிருக்கோம். சிறுபான்மையினர்ல சில பேர் வச்சிருக்காங்க, எல்லாரும் எல்லாம் வைக்கிறது அவங்க மதப்படிதான் அவர்கள் பேரை வைக்கிறாங்க. நம்ம இந்துக்கள் மதப்படியெல்லாம் வைக்கிறது இல்ல. நமக்கு சில தமிழ் பேர்கள் வைக்கலாம், சிறு தெய்வங்களின் பேரை வைப்போம், ஏன் ஆற்றோட பேரை கூட வைப்போம், ஊரோட பேரை வைப்போம். இந்துக்களுக்கு இந்த அட்வைஸ் தேவையே இல்லை. காவிரின்னு பேர் வச்ச எத்தனையோ பெண்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. சுப்பிரமணியன்னு நம்ம தமிழ் கடவுள் முருகனின் பேரை வைத்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு அதே மாதிரி நிலைப்பெயர் கூட முல்லை, மருதம், நெய்தல் எல்லாம் கூட பேர் வச்சுக்குவோம். நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலையும் இல்லை. பேர் என்பது ஒவ்வொருத்தரின் தனி மனித உரிமை, அவங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோம். இவர் சொல்ற அட்வைஸ் இந்துக்களுக்கு சொல்லக்கூடாது. இவர் சொல்வதெல்லாம் இந்துக்களுக்கு தான் அட்வைஸ் பண்றாரு. தமிழ்ல பேர் வைங்க, அதுல வைங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பேர் வைக்கிறத. நீங்க முதல்ல உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வைங்க, உங்க பேரை மாத்துங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் துர்கா என்பது என்ன தமிழ் பெயரா? அது என்ன சமஸ்கிருத பேர் தானே? இவர் என்ன பேச்சு பேசுறாருன்னு எனக்கு தெரியல. அவங்க வீட்டுல இருக்கிற பேரெல்லாம் நம்ம வரிசையா எடுத்து நம்ம பேசலாம், இதெல்லாம் யார் பேருன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதனால் இவர் அட்வைஸ் செய்வதாக இருந்தால் தமிழில் பேர் வைக்க சொல்லி அவர் அட்வைஸ் பண்ண வேண்டியது சிறுபான்மையினருக்கு தான், பெரும்பான்மையான இந்துக்களுக்கு அல்ல. அந்த பேரை வைக்கிறதெல்லாம் நம்ம காலங்க தொட்டு எவ்வளவு நாளா இதெல்லாம் வச்சுட்டு தான் இருக்கிறோம். அதை நம்ம கண்டினியூ பண்ணும். கருப்பாயி, என்னது கருப்பையா, முனியம்மா அப்படி எல்லாம் பேர் வைக்கிறது யாரு? தமிழர்கள் தான், தமிழ் இந்துக்கள் தான் வைத்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால இதை பத்தி பேர் வைக்கிறத பத்தி எல்லாம் இவர் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இவரிடம் இல்லை. இவங்க அளவுல இவங்க ஒழுங்கா இருந்தா போதும். ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்வது நல்லது. தனி மனித உரிமையில எல்லாம் தலையிடணும்னு அவசியம் கிடையாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக வரக்கூடிய ஜூலை 23 ஆஜராக வேண்டும் என சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது பாத்தீங்கன்னா 2015 நினைக்கிறேன் அப்போ போட்ட கேஸ் இது. அது நீலகிரியில எம்பிஆர் இருக்கார் இல்லையா, இவர் மேல மட்டும் இல்ல, இவர் கூட சேர்ந்து இவருடைய உறவினர், அப்புறம் இவர் கூட இருக்கிறவங்க இன்னும் 3 பேர் மேல இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு, 2015 தான். ஆனா அதாவது சொத்து 5.58 கோடி அதிகமாக இவர் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காரோ, அரசியல் சாஸ்திரப்படி இவர் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரோ அந்த சொத்துக்கு அதிகமாக இவரிடம் இருக்கிறது. அதுக்கு 2 கம்பெனியும் இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு. அதையும் சொல்றாங்க. 2023 சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க, சிபிஐ ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. இதுல அவரோட உறவினர் பரமேஷ்குமார், அப்புறம் இவர் கூடவே இருக்கிற ஒரு கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் 2 கம்பெனி. அது இந்த கோவை ஷெல்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இந்தியா லிமிடெட்னு சொல்லிட்டு இந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கான ஒரு கம்பெனி, அப்புறம் மேங்களூர் டெக் பார்க் லிமிடெட் அப்படின்னு இன்னொரு கம்பெனி. அவங்களுடைய டைரக்டர் பேரு ரமேஷ், அப்புறம் விஜய் சத்ராங்கானின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே தான் இவங்கெல்லாம் தான் அக்யூஸ்டா சொல்லியிருக்கிறாங்க. இந்த சார்ஜ் ஷீட் படி பாத்தீங்கன்னா 5.53 கோடி இவர் சொன்ன சொத்தை விட அதிகமா சம்பாதிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 579% அதிகமா இருக்கு இவரோட சொத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. ஒரு எம்பி எம்எல்ஏ என்ன இருக்கணுமோ அதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப இதுல என்னன்னா, இதுல இவங்க ஃபைல் பண்ண உடனே ராஜா அவர்கள் என்ன கோர்ட்ல சொல்றாருன்னா, எனக்கு சிறிது காலம் வேண்டும், நான் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு அதற்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா சிபிஐ வழக்காடி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ராஜாவோட பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிருக்கிறாங்க. பண்ணிட்டு இந்த கேஸை திருப்பி நல்லபடியா விசாரிச்சு நீங்க சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. ராஜா எல்லாருமே கோர்ட்ல ஆஜராகணும் அன்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 23 இருந்து இந்த கேஸ் போயிட்டு இருக்குது, இன்னைக்கு நேத்து கிடையாது. அதனால ஏற்கனவே ராஜா மேல் ஒரு அலிகேஷன் இருந்து அதுல இருந்து வெளியே வந்தாருன்ற நமக்கு எல்லாமே தெரியும். அது 2G கேஸ்ன்றது எல்லாருக்கும் பிரபலமான ஒரு விஷயம் தான். அதற்கப்புறம் இந்த கேஸ் இப்ப இது எனக்கு 5.52 கோடின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கணக்குல வர்றது மட்டும்தானோ அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. இன்னும் கணக்குல வராதது எவ்வளவுன்றது நமக்கு தெரியல. ஆனா அதெல்லாம் வந்ததுன்னா உண்மையிலே இவர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாரு, எவ்வளவு கொண்டு வந்திருக்காரு, எவ்வளவு தான் கூறியதை விட அவருடைய சொத்து மதிப்பு என்ன என்பது தெரிய வரும். சிபிஐ இந்த கேஸை விசாரிக்கிறதுனால இது வேகமா போயிட்டு இருக்கு. அடுத்து கோர்ட்ல விசாரணை நடக்கும் போது நமக்கு தெரிய வரும்.
கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா திமுக எல்லா அமைச்சர்கள் மேலும், எல்லா எம்பி, எம்எல்ஏக்கள் மேலும் இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறையவே இருக்கு. எல்லார் மேலயுமே இந்த மாதிரி வழக்குகள் இருக்கு. இந்த ஒரு வருடம் முடிவதற்குள் எத்தனை பேர் உள்ள போறாங்க, எத்தனை பேர் வெளியே இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.